வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நஷ்டமா மல்ஹார் பாடிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய மல்ஹார் பாடல் பேட்கி லெசன் நம்பர் 13 பேட்கி பாத் மரத்தின் குரல் அதான் நாம் பார்க்க போகிறோம். பேட்கி பாத் மரத்தின் குரல் பார்க்கலாங்களா? बहुत दिन तक मिट्टी के नीचे बीज पड़े रहे. ரொம்ப நாளாக வந்துட்டு தம் மண்ணுக்கு கீழே வந்துட்டு விதை வாழ்ந்து வந்துட்டுருக்கு. இசி தரக் மஹினா தர் மஹினா, இதே போல் மாதங்களாக பீத்தா கயா, இப்படியே மண்ணுக்குள்ளேயே புதஞ்சிருக்குது. சதியோ கே பாத், பல மாதங்களுக்கு அப்புறம் பாத் பிறகு வசந்தாயா, வசந்த காலம் வந்தது. உஸ்கே பாத் அதற்கப்புறம் ஃபர்ஷா கி ஷுருவாத் மே, அதாவது மழை தொடங்கினதுக்கு அப்புறம் தோ ஏக் தின் பானி பர்சா, 1-2 நாட்கள் வந்து தண்ணி வந்து அப்படியே மழை பெய்யுது. அது தண்ணியெல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து சேருது. அப் ஒரு சிப் ரஹனே சிப்னா என்னங்க, மறைஞ்சிருக்கக்கூடிய சிப்பு மறைந்திருக்கக்கூடிய அவசியகதா நஹி தி, இப்பவும் மறைய வேண்டிய அவசியம் இல்லை. மானோ பாஹர் से कोई शिशु को पुकार रहे हो, பாஹர் से வெளியிலிருந்து ஏதாவது ஒரு குழந்தை அப்படியே கூப்பிட்றது மாதிரி. இந்த और सोए मत रहो, தூங்காத, ऊपर मत जाओ, ऊपर उठ जाओ, வெளியே எந்திரி, சூரஜ் की रोशनी देखो, சூரியனுடைய வெளிச்சத்தை பாரு. அஹிம்சா ஆஹிஸ்தா ஆஹிஸ்தா, மெதுவா. बीज का ढक्कन धरक गया, பீஜ் அதாவது விதையினுடைய அந்த மூடி வந்து திறக்கப்பட்டது. தோ சுகோமல் பத்தியும், 2 ரொம்ப மிருதுவான இலைகள். பீஜ் நடுவில் அங்கூர், அந்த விதை குருத்து இருக்கு இல்லையா, பாகர் நிக்கலா, வெளியே வந்துருச்சு. अंकुर का एक अंश नीचे माटी में मजबूती है, அங்குரோட ஒரு பகுதி வந்துட்டு கீழே அந்த 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 அதில் வந்துட்டு அந்த அந்த தண்டில் வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. गड़ गया और दूसरा अंश माटी बेद कर ऊपर की ओर उठा, இன்னொன்று வெளியே அப்படியே நின்றுட்டு இருக்குது. क्या तुमने अंकुर को उठते देखा, நீங்கள் வந்துட்டு விதை முளைக்கிறத பார்த்துருக்கீங்களா? जैसे कोई शिशु अपना नन्हा सा सिर उठाकर, எப்படி ஒரு குழந்தையானது தன்னுடைய இலகிய சிர் அந்த இது தலையை வந்துட்டு மேலே இது பண்ணி, ஆச்சரிய से नई दुनिया को देख रहा है, ஆச்சரியமாக புது உலகத்தை பார்ப்பது போல. वृक्ष का अंकुर निकलने पर जो अंश माटी के भीतर प्रवेश करता है, वृक्ष का अंकुर மரத்தினுடைய அந்த விதையானது निकलने पर जो अंश माटी के भीतर வெளியே प्रवेश करता है, அப்படியே மண்ணுக்கு வெளியே மிட்டி அந்த மண்ணுக்கு வெளியே அப்படியே நுழையுது. उसका नाम जर है, அதனுடைய பெயர் வேர். और जो अंश ऊपर की ओर बढ़ता है, ऊपर की और बढ़ता है उसे तना कहते हैं. மேலே இருக்கக்கூடியதை வந்து அந்த ஸ்டெம்முன்னு சொல்கிறோம், தண்டுன்னு சொல்கிறோம். சபி பேட் பௌதோं के जड़ व तना, எல்லா மரஞ்செடிகளுக்கும் வந்துட்டு ஒரு மரமும் இருக்கும், தண்டும் இருக்கும். ஏ தோ பாக் மிலேங்கே, இந்த ரெண்டு இதுவும் சந்திக்கும். ஏக் ஆச்சரிய கி பாத் है, ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, कि पेड़ पौधों की जिस तरह की रखो जड़ नीचे की ओर जाएगी, ஜர் நீச்சே கீ ஓர் ஜாய்கி, வேரானது கீழே போகும்,
तना ऊपर की ओर टहरे उठेगा. तना ஸ்டெம் வந்து மேலே எந்திரிக்கும். एक गमले में இந்த ஒரு பூ கம்லா ஒரு பூவில் வந்துட்டு पौधा था. परीक्षण करने के लिए कुछ दिन गमले को औधा लटकाए रखा. இந்த இது செய்யறதுக்காக, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறதுக்காக குச் தின் கம்லே அந்த இலைகள் கோ औधार लटकाए रखा. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு அப்படியே பாதுகாத்து வச்சுக்கிறோம். पौधे का सिर नीचे की तरफ लटका रहा. पौधे அந்த மரத்தினுடைய தலையானது नीचे की तरफ लटका, கீழே அந்த மாதிரி வச்சிடுறோம். और जर ऊपर की और रही தலையில் அந்த மாதிரி வச்சிடறோம். दो एक दिन बाद क्या देखता है, 2 நாளைக்கு அப்புறம் என்ன பார்க்குறோம். जैसे पौधे के भी सब भेद मालूम. இந்த 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 पौधेக்கு இந்த செடிக்கு வந்துட்டு सब भेद சேஞ்சஸ் मालूम हो गया है. சேஞ்சஸ் நடக்குது. என்ன அப்படின்னா, उसकी सब पत्तियाँ और डालियाँ टेढ़ी होकर ऊपर की तरफ उठाई तथा